இன்றைக்கும் அவர் சொல்கிறார், ஒதுங்க இடமில்லையோ, கண்மலையாகிய என்னிடத்திலே நெருங்கி சேரு, என்னண்டை வா, என்னை அண்டிக்கொள், அப்பொழுது உன் பஞ்சகாலத்தை மாற்றுவேன், உன் வியாதியின் கொடுமையை உன்னை விட்டு மாற்றுவேன், இன்று உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தீங்கை உன்னை விட்டு மாற்றுவேன். தேசமே பயப்படாதே, மூத்த சகோதரராகிய கிறிஸ்து இயேசு என்னும் கண்மலை உன்னை அழைக்கிறார், இருக்கரம் நீட்டி அழைக்கிறார். அவர் அண்டை ஓடிவா, அவர் அண்டை கிட்டி சேர்வீர்களானால் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அவசியமான எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருகிறேன். சங்கீதம் 34:10 என்ன சொல்லுகிறது? சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை ஒன்றும் இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. அரசு கொடுக்குதோ கொடுக்கலையோ, உலகம் கொடுக்குதோ கொடுக்கலையோ, தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய களஞ்சியத்தில் நன்மை உண்டாயிருக்கும்படி நம்முடைய குடும்பத்தில் எல்லா தட்டுமுட்டுகளையும் அவர் விசாரித்து அறிந்து நமக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நீ குறைவுபடுவதில்லை, உங்கள் கூடாரங்களில் குறைச்சல் வருவதில்லை, நம்மிலே குறைவு வருவதில்லை. அவர் நம்மை நிறைவாக்குவார். தமது ஐஸ்வரியத்தினாலே, தமது நன்மையினாலே, தமது தானியத்தினாலே, தமது மேன்மையினாலே நம்மை அவர் திருப்தியாக்க வல்லவராயிருக்கிறார். ஜீவ ரட்சணை நம்ம சாகாம பிழைக்கிறதுக்காக, நம்ம வாழ்றதுக்காகத்தாங்க கண்மலையில ஒதுங்கணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஐயா, கண்மலை அண்டை கிட்டி சேர்வீர்களானால், கண்மலை அண்டை கிட்டி சேர்வோம் என்றால் நிச்சயமாய் நிச்சயமாய் நம் தேவைகள் சந்திக்கப்படும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கலாம், கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நாளும் குறை வராதே. சேர்ந்து பாடுவோம்.